قصة النور تاج البدر يبرزها نجما يشع بأنوار وأنوار مبارك زوجها جاءت على நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபிகள் இருந்தது போன்று, தோழர்கள் இருந்தது போன்று பிற நபிமார்களுக்கும் தோழர்கள் இருந்தார்கள். பிற நபிமார்களில் இருந்து நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வித்தியாசப்பட்டு மிக மேன்மையான நிலையை அடைந்துள்ளார்களோ, அதுபோன்று பிற சஹாபாக்களை விட, பிற நபிமார்களுக்கு இருந்த தோழர்களை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்கள் மிகுந்த வித்தியாசத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள். இதுபோலத்தான் உம்மத்தும். அந்த வகையிலே இன்றைய தினம் அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து எவ்வளவு பெரிய பிரியத்தை வைத்திருந்தார்கள் என்பது பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் இந்த இடத்தில் சொல்ல இருக்கிறோம். முதல் செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மக்கத்தல் முக்கர்ரமாவிலிருந்து மதீனத்துல் முஷர்ரஃபாவிற்கு அவங்க வந்துட்டாங்க, ஹிஜ்ரத்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்படி மதீனா ஷரீஃபிலே இருக்கும் பொழுது பல யுத்தங்கள் நடைபெறுகிறது குறைஷிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில். 7 ஆண்டுகள் கடந்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து 7 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகு மக்காவிற்கு செல்ல வேண்டும், மக்காவை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய படையை திரட்டி செல்கிறார்கள். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் இருந்தாங்க. அப்படி 13 ஆண்டு காலங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, சிலை வணக்கங்கள் கூடாது என்ற இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றவர்களினுடைய எண்ணிக்கை என்பது 500க்கும் சற்று குறைவானது. அவ்வளோதான், 500க்கும் கம்மியாக தான் இருந்தது 13 வருஷத்தில். இப்போ 7 வருஷம் மதீனாவிற்கு வந்து 7 வருஷம் ஆகியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபிகளை அழைத்து கொண்டு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகிறாங்க. எத்தனை சஹாபிகள் இருந்தாங்க தெரியுமா? 10,000 சஹாபிகள் இருந்தாங்க. அது அல்லாமல் அங்கே வர முடியாத சஹாபிகள், பெண்கள், குழந்தைகள் என்று, நோயாளிகள் என்று அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது. ஆக 10,000 சஹாபிகளை அழைத்து கொண்டு மக்காவுக்கு போறாங்க. மதீனாவிலிருந்து ஏறக்குறைய 400 கிலோமீட்டர் இருக்கிறது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையிலே. இவ்வளவு தூரத்தை, இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய ஒரு சேனை படை கடந்து செல்கிறது என்று சொன்னால் இந்த தகவல் என்பது மக்காவுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஒரு ஆள் தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு வைங்க, மறைஞ்சு போயிடலாம். 2 பேர் போகிறாங்க, மறைஞ்சு போயிடலாம். மேக்சிமம் 10 பேர் போகிறாங்கன்னு வைங்களேன், அதுவே கஷ்டம்தான். மறைஞ்சு போகிறாங்கன்னு வைங்க. 1000 பேர் ஒரே மாதிரி போகும்போது மறைஞ்சு போக முடியுமா? 1000 பேர் இங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு போகிறோம், நாங்கள் மறைஞ்சு போயிடுவோம், முடியுமா? அது யாருடைய கண்ணையும் படாமல் போக முடியுமா? இப்போ 10,000 பேர் இருக்கிறாங்க. 10,000 பேரினுடைய கண்ணிலும் 10,000 பேரும் யாருடைய கண்ணிலும் படாமல் போக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமா இல்லையா? அதற்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் நாம் சொல்ல இருக்கிறோம்.